ஹாய், ஹலோ. இன்னைக்கு தான் காலையிலேயே வந்து சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க காமிக்க போறேன். இன்னைக்கு வந்து பசங்களுக்கு 2 பேருக்குமே எங்க ஸ்கூல் இல்ல. கேரளால பாலக்காட்ல வந்து ரெட் அலர்ட். என்னைக்கு ரெட் அலர்ட் போட்டாங்களோ, அன்னைக்கு வந்து மழையே சுத்தமா இல்லைங்க. நேத்தெல்லாம் நல்லா கொட்டோன்னு கொட்டிட்டு இருந்துச்சு. பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது. இன்னைக்கு லீவ் போட்டனால மழையே இல்ல. ஸோ, அதனால வந்து கொஞ்சமா லேட் ஆயிருச்சு எந்திரிக்கிறதுக்கு. அதனால வந்து இடியாப்பம், பத்திரி எதுவுமே செய்யறதுக்கு இப்போ டைம் இல்ல. சிம்பிளா வந்து உப்புமாவ தான் செய்யலான்ட்டு கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து அடுப்புல வந்து இந்த மாரி ஒரு மண் சட்டி வச்சுட்டு ரவாவ வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப வந்து கோல்டன் கலரா ரோஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாரி போட்டுட்டு கொஞ்சமா ஒண்ணு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு, அப்புறமா வந்து ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊத்தி கடுகு தாளிக்க போறேன். இந்த மாரி மண் சட்டியில சமைக்கும்போது என்னன்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. அதுமில்ல ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால வந்து உங்களுக்கு வந்து நான்ஸ்டிக்கா வந்து இத பயன்படுத்தணும்னா, கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு இந்த மாரி சுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு, கருவேப்பில தழை எல்லாம் போட்டுட்டு, நல்லா வதங்கறக்காக தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா வழண்டு வரட்டும். இந்த மாரி நம்ம வந்து ஹெல்த்தியா வந்து பசங்களுக்கு குடுக்கறது வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த சட்டி, அதே மாரி தேங்காய் எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து எப்பவுமே பெரும்பாலும் சமைக்குவேன். அதுக்கப்புறமா இப்ப தான் அளவான தண்ணி ஊத்திட்டு, இப்ப வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் பத்தாததுக்கு. அதுக்கப்புறமா மல்லி இலை தூக்கி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா, இந்த ரவைய வந்து கிண்டும்போது நல்லா ஃபர்ஸ்ட்டே வந்து நம்ம ரவை கொட்ட இந்த மாரி நல்லா சுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க சுத்தாம விட்டா கூட பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஒரு 2, 3 நிமிஷம் வந்து மூடி வச்சோம்னா, நல்ல கெட்டியான, சூப்பரான, குழைவான உப்புமா வந்து ரெடி ஆயிருச்சுங்க. கட்ட குத்தவோ ஒண்ணும் செய்யாம சாஃப்ட்டா வந்துருச்சுங்க உப்புமாவு. அதுக்கப்புறமா இப்படி ஒரு வாழ இலையில வந்து அந்த உப்புமாவ வச்சு சாப்பிடுறது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாரி சூடா சாப்பிடுறது பிடிக்கும். ஸோ, அதனால வாழை இலையெல்லாம் வச்சு, அது வாடி வர வாசனை சூப்பரா இருக்குங்க வாழ இல. சிக்கன் குழம்பு தான் கொஞ்சோண்டு இருந்துச்சு. சரி குழம்பும், அதே மாரி இட்லி பொடியும் வச்சு தான் இன்னைக்கு சாப்பிட்டோம். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட் பிடிச்சிருந்தா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.